லாவர்ஸுடைய 37வது பாடல், விருப்பம் இல்லை என்றால் துன்பம் இல்லை. The toe never does anything, yet through it all things are done. If powerful men and women could center themselves in it, the whole world would be transformed by itself in its natural rhythms. People would be content with their simple everyday lives in harmony and free of desire. When there is no desire, all things are at peace. அற்புதமான ஒரு பாடல். The toe never does anything. வெளி, அந்த வெட்ட வெளி, டோ எதையும் செய்வதில்லை, ஆனால் அதனால் எல்லாம் நடக்கிறது. If powerful men and women could center themselves in it, whole world would be transformed by itself. மனிதர்கள், ஆற்றலுள்ள மனிதர்கள், ஆண் பெண் இருவரும் தங்களை இந்த வெளியின் மையத்தில் ஆழ்த்தி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமாக மாறி இருக்கும். அது இயற்கையின் ஓட்டத்தோடயே போயிட்டு இருக்கும். எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அவங்க நிறைவா இருப்பாங்க. பீப்புள் வுட் பி கண்டென்ட், நிறைவா இருப்பாங்க. நிறைவா எதுல இருப்பாங்க? வித் சிம்பிள், சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில் இணக்கமாக, பிணக்கின்றி, விருப்பங்கள் இன்றி, ஆசை விருப்பங்கள் இன்றி சைலண்டா இருப்பாங்க. ஆசை இல்லாம எப்படி இருக்க முடியும்னா இருக்க முடியும். ஆசையை எழாத நிலையில் மனதை வைத்துக் கொண்டு இருக்க முடியும். அப்போ வெளியை தன் மையமாக வைத்திருக்கிற ஒரு ஆற்றுள்ள ஆண் பெண்கள் உலகத்தை மாற்றி இயற்கையின் இயல்பில் இருந்து சமாதானமாக தன்னை வைத்துக் கொண்டு எளிமையான அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டு எந்த விதமான விருப்பம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றார். When there is no desire, விருப்பம் இல்லை என்றால் all things are at peace, எல்லாமே அமைதி நிலையில் இருக்கும். முக்கிய விஷயம் என்ன? நம்முடைய ஆற்றல் வாய்ந்த ஆண்களும் பெண்களும் வெளியின் மையத்தில் இருந்து தங்களை இயக்க வேண்டும். வேற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, வெளியில் இருந்து தாங்களே வழிநடத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அனைவருக்கும் விருப்பம் இல்லாத நிலையில், துன்பம் இல்லாத நிலையில் இருப்பார்கள்.